கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இன்று நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம், ஆனா இது ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இன்று ஒரு ஆவியானுடைய ஏவுதல் வந்தபடினால நான் இன்று உங்களுக்கு நான் அதை சொல்றேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவருடைய ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. வாங்க நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 45வது வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். இதுல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பொறாமையினால் தூசித்தார்கள். அல்லேலூயா. பொறாமையினால் தூசித்தார்கள். இந்த அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பொறாமையினால தூசிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பொறாமை வந்துருச்சுன்னா, ஒரு ஊழியக்காரன் மேல ஒரு பொறாமையோ எரிச்சலோ வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உடனே அவங்களுக்கு விரோதமாக அவதூறாக பேசி அவன் அப்படிப்பட்டவன், அவ அப்படிப்பட்டவா என்று சொல்லி தூசிக்கிற ஒரு கும்பல் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. உங்களை தூசிக்கிறார்களா? நீங்க கவலைப்படாதீங்க. யார் உங்களை தூசிக்கிறார்களோ அதற்கு மேலாக தேவன் பெரிய ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இவர்கள் தூசித்த காரணம் என்ன? அநேக ஜனங்கள் கூடி வர ஆரம்பித்தார்கள். அநேகர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக வர பிரயாசப்பட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சில பிரஜாதி ஜனங்கள் அவர்களுக்குள்ள பொறாமை வந்தது. முதலாவது ஆரம்பத்துல ஒருத்தருமே இல்லாம இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது திரளான ஜனங்க வராங்களே, இவர்கள் செய்யற அற்புதம் பயங்கரமா இருக்கிறது, ஒன்றுமே புரியலையே, இவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வகை தேடினார்கள். ஆனால் ஒரு வகையும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, தூசிக்கிற வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றும் அநேக தேவனுடைய ஊழியக்காரர் பயங்கரமான தூசிக்கப்பட்ட ஒரு நிலவரத்துல காணப்படுறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, கவலைப்படாதீங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன இப்படி பேசுறாங்க பாஸ்டர், நாம் பேசிதான் நான் திருமணம் முடிச்சேன், சபையில தான் ஒரு பாஸ்டர் மூலமா ஒரு நல்ல ஒரு பெண் பார்த்து திருமணம் நடத்தி வைத்தாங்க. ஆனா சிலர் சொல்றாங்க அவர் கூட்டிட்டு போயிட்டாரு, அவர் அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாருன்ட்டு. பாருங்க, யார் சொல்றா? பிரஜாதி ஜனம் சொன்னா கூட சகித்து கொள்ளலாங்க. ஆனா கிறிஸ்தவருக்குள்ளே சில பொறாமையினால் நிறைந்த ஜனங்கள் இருப்பாங்க, பொறாமையினால் நிறைந்த ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவங்களுக்கு முன்பாக தேவன் நம்மை உயர்த்தி காமிப்பார். யார் நம்மளை விரோதமாக தூசித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி காண்பிப்பார். இந்த சம்பவத்தை நீ பார்க்கும்போது நீ பாருங்க, இவர் தூசித்ததுனால என்ன நடந்துச்சு? இந்த பரிசுத்த பவுல தூசித்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கு விரோதமா யாராவது தூசிக்கிறார்களா? கவலைப்படாதீங்க, தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. இந்த பரிசுத்த பவுலுக்கு விரோதமாக தூசித்தபடினால தேவன் பெரிய காரியத்தை செய்தார்.
அப்போஸ்தலர் நடபடிகள். அதனால்தான் அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒரு பக்தன் இப்படியா பாடுகிறார். இப்போ கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். அந்த பாட்டு நான் பாடும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட உயருவான், கொட்ட கொட்ட வளருவான். கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. ஆமென். பாருங்க, இந்த பாட்டு உண்மைதான். கிறிஸ்தவனை யாருமே அசால்ட்டா எண்ணிடாங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ செய்தி. கிறிஸ்தவனை பிரஜாதியா இருக்கிற ஜனங்க, கிறிஸ்துவ அறியாத ஜனங்க நீங்களானாலும் சரி, எனக்கு அருமையான சகோதர சிநேகிதர்கள், கிறிஸ்துவ அறியாத சிநேகிதர்கள் எனக்கு நிறைய உண்டு. நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில போலீஸ் அதிகாரிகளோடு எனக்கு இருக்கிறாங்க, நண்பர்களா இருக்கிறாங்க. அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பக்திமான்கள். அவங்க அருமையான தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். ஒருபோதும் தடையே இல்லைங்க, சந்தேகமே இல்லை. அதுதான் இங்க நடந்துச்சு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல நான் பார்க்கும்போது, 14வது அதிகாரம் 13ஆம் வசனமோ 14ஆம் வசனமோ 15ஆம் வசனமோ வாசிக்கும் போது அது ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். பெரிய ஒரு சம்பவம், பெரிய ஒரு அற்புதம். வாசி. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமென். பாருங்க, நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. பூசாரிங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை தூசித்தா ஒரு பூசாரியே ரட்சிக்கப்படுகிறார். ஒரு பூசாரி ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த சபைக்கு, அந்த ஆலயத்துக்கு வருகிற எல்லா ஜனங்களும் இயேசு ஏற்றுக்கொள்வாங்க. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் ஜோம்ன்றானா, ஜோம்ட்டு போட்டோம். அவன் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு குடும்பம் தான் ரட்சிக்கப்படும். ஆனா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுரும், அந்த ஊரே ஏற்றுக்கொள்ளும். நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆனா நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பூசாரி ரட்சிக்கப்பட்டு, ஐயோ இவர் தேவர்கள், வானத்திலிருந்து இறங்கின தேவர்கள் வந்திருக்கிறாங்க, அப்போ அந்த தேவர்களுக்கு நான் பலி செலுத்தணும் அப்படின்ட்டு சில மாடுகளை கொண்டு வராங்க, பலி செலுத்த வேண்டும் என்று. இப்ப இந்த ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஓடி வந்து, ஐயா நாங்களும் உண்மை போல சாதாரண மனுஷங்க தான் ஐயா, நாங்க எங்களால் ஒன்று செய்யல, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை தான் நான் உங்களை காமிக்கிறேங்க, நீங்க எங்களை பணிந்து கொள்ள கூடாது, அவர் தான் அற்புதம் செய்கிறவர், நாங்க ஒன்றுமே செய்யல, நாங்க சாதாரண மனுஷன்தான், உங்களை சுகமாக்குறது எங்களால் முடியுமா? உங்களுக்கு படுக்கையிலிருந்து எழுப்புறதுக்கு எங்களால் முடியுமா? உங்க மந்திர கட்டைகளை, பிசாசும் கட்டைகளை, பாவ கட்டைகள் விடுவிக்கிறதுக்கு எங்களால் முடியுமா? முடியாதுங்க. அவரால் முடியும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். அவரை விசுவாசிங்க, அவர்தான் தெய்வம், அவரை வணங்குங்க.
என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவன் ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்த ஊழியக்காரனை அசால்ட்டா எண்ணி விடாதீங்க. அவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சான்னா பெரிய அற்புதம் நடக்கும், பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த பக்தின் கீழே ஒவ்வொரு சரணத்தில் அப்படியே பாடி இருக்கிறார். அவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சான்னா முதுக காட்டி ஓட வேண்டியது வரும். இல்லையா? அதான் நிறைய பாடல், நல்ல அருமையான நல்ல அருமையான பாடல். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம உட்கார்ந்து கொண்டோம். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்றது நமக்கு தேவையில்லை. எந்த ஊழியக்காரனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கர்த்தரோட ஊழியத்தை செய்யட்டும். தேவனால், அதே அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் வாசிக்க முடியும், தேவனால் அது உண்டானவர்களானால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது மனுஷரால் உண்டாயிற்றால் அது அப்படியே அழிஞ்சு போகும். விட்டுருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனுஷன் சொல்றார். முதலாம் நூற்றாண்டுல இப்படிதான் பேதுரு மூலம் அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. அப்ப ஜனங்களுக்குள்ள பெரிய ஒரு வாக்குவாதம். என்ன செய்யறது? விரட்ட போக மாட்டேங்கிறானே, இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறானே. அதுல ஒரு மனுஷன் சொல்றார், பல வருஷத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு மனுஷன் வந்தான். அவனும் நிறைய ஆட்களை சேர்த்தான். பின்ன அவன் செத்து போனான், ஒன்றுமே இல்லாம போச்சு. அதுக்கு போற ஒரு மனுஷன் வந்தான், அவனும் திரளான ஆத்துமாக்களை சேர்த்தான். அவன் செத்து போன, ஒன்றுமே இல்லாம போச்சு. அதே போல இது மனுஷ சக்தி, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அழிந்து போகும். விட்டுருங்க, அவன் செய்யட்டும். நல்ல ஒரு மனுஷன், நல்ல அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ கடவுள் பக்தியுள்ள ஒரு மனுஷன் இப்படியாக ஆலோசனை கொடுக்கறதை நான் பார்க்கிறோம். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை கார்ந்து கொண்டோம். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவங்க ஒருபோது யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. யாருக்கும் தீமை செய்யறது அல்ல, முடிஞ்ச நன்மை செய்வாங்க. நன்மை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்மளை ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.